சீமான். திமுக தான். ஏடிஎம்கே வெற்றி போட்டால் நல்லாயிருக்கும். அதான் சொல்கிறேன், கட்சியை பற்றிலாம் நமக்கு கிடையாது. நம்ம அந்த காலத்தில் டிஎம்கேல இருக்கோம், அதே டிஎம்கே தான் வரணும், அவ்வளோதான். டிஎம்கே இந்த தொகுதியில் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கை தூக்கி முன்னேற்ற பாதையில் கொண்டு போயிருக்காங்க. எல்லாருக்கும் உதவித்தொகை கிடைக்கிறதுக்கு செஞ்சுருக்காங்க. முகாம் போடும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம்னும் போதும் இறங்கி நின்று வேலை செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து வேறு கட்சி தான், ஆனால் இருந்தாலும் நான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறேன். பிகாஸ் எதுக்குன்னு சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, இப்போது ஒரு புதுசாக படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போய் சேர்றவங்கள வந்து எப்பவுமே வந்து ஃப்ரெஷர்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அதுபோல் புதுசாக வர்றவங்க எப்பவுமே ஃப்ரெஷராக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த தொகுதி, என்ன இடம், என்ன இது அதுன்னு எதுவுமே தெரியவே தெரியாது. ஆனால் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க மறுபடியும் வந்தாங்கன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் என்னுடைய தாட்டு இது. எங்கள் ஓட்டு எப்பவுமே திமுக தாங்க. கேஜேபின்னு சார் தான் தலைவர். நம்ம ஏரியாவுக்கு நல்லா சூப்பராக எல்லாமே அருமையாக பண்ணுறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லேருந்து நம்ம என்ன சொல்கிறது, ரோட்லேருந்து லைட்டு, இபி லைட்லேருந்து, அப்புறம் கிரவுண்டு, இந்த பிரிட்ஜு, இந்த மேட்டர்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. முக்கியமான மேட்ரு எங்கள் ஏரியாவுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்காரு. இத்தனை வருஷமாக வராது, 25 வருஷம் வராத பட்டா வந்து இப்போ வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால் எங்கள் ஏரியா ஓட்டு ஃபுல்லாகவே வந்து திமுக தான். யார் நல்லவங்க செய்கிறவங்க வந்தால் நல்லா இருக்கும். மறுபடியும் ஸ்டாலின் வந்தாலே நல்லா இருக்கும். நல்லா தான் செய்கிறாரு அவரு. மறுபடியும் நல்லதை செய்யட்டும். ஸ்டாலின் வந்தாலும் நல்லா இருக்கும். எங்கள் வாக்கு எப்பவுமே பரம்பரை வாக்கு சூரியன் தான். ஏற்கனவே இருந்த ஆட்சி தொடரணும். கையில் காசு செலவுக்கு எங்கள் 2 பேர் வயசுக்கு வருமானம் இருந்தாலும் இந்த முதியோர் உதவித்தொகை அவங்களுக்கு கொடுக்குற பணத்தில் தான் எங்கள் வாழ்க்கை செலுத்தின்னு இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இதுவே தொடரணுன்ற எண்ணம் தான் இருக்கும். வேற ஆள் வந்தால் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையை விட கொடுத்துருக்காங்கன்றத பெருசு இல்லையா? அந்த எண்ணத்துல தான் நாங்கள் இருக்கோம். அதில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்போ குடி தண்ணி வசதி, ட்ரைனேஜ் வசதி, எதுனாலும் ஒரு ஹாஸ்பிட்டல் வசதி, எல்லாமே வசதி பண்ணி தந்துருக்காங்க. எதுனாலும் அங்கே இங்கே அலைன்னு அவசியம் கிடையாது. ஒருத்தர் சொன்ன உடனே பக்கத்துல ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, உடம்பு நோயை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்போ பண்ணுறவங்களுக்கு ஒரு குறையும் கிடையாது. இதே வந்தால் கூட அங்கே இருக்கும். ஜேஜே எபிலியன்ஸ் தான் பண்ணோம். அவர் ரெண்டாவது வந்து எந்த நேரத்துலையும் அவரை போய் சந்திக்கலாம். எந்த நேரத்துலையும் எபிலியன்ஸில் போய் சந்திக்கலாம். எப்போ அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் வந்துருக்கணுவார். முடியாது அப்புறமா என்றைக்குமே சொல்ல மாட்டார். அது யார், ஜாதி, மதமெல்லாம் பார்க்காம யார் போனாலும் சரி அந்த மாதிரி பண்ணுவார். திமுகவுக்கு தான் ஆதரவு. ஆர்கே நகர். ஆனால் எபினஸ் இதுக்கு முன்ன அவர் தான் இருந்தார். இப்போ கூட வந்து அவர் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.